இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. la 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 la
யோவான் நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 27 வரையிலானவைகள். அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானே. இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்கின்றவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித மார்த்தா மரியா லாசர் குடும்பத்தை இன்று திருச்சபை நம்மை நினைக்க அழைக்கிறது. இன்பமான துன்பமான சூழ்நிலைகளிலும் உடனிருக்கின்ற நல்ல தோழமை உணர்வை அல்லது விருந்தோம்புகின்ற உணர்வை பண்பை நம்மளை அதிகமாக வளரச் செய்யவும், இறைவனுக்கு எது அதிகமாக பிடிக்குமோ அதிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளவும், அதிலே முதன்மையானவைகளை தமதாக்கிக் கொள்ளவும், அதே வேளையிலே வீட்டு வேலை செய்கின்ற மக்களுடைய பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே இந்த மக்களுக்காகவும் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபித்து தேவையான பாதுகாப்போடு அவர்கள் வீட்டு வேலைகளை பணி செய்ய அவர்களுக்காகவும் இந்த நாளிலே வேண்டுவோம், அவர்களை வாழ்த்துவோம். தூய மார்த்தாவின் விழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே அவரிடமிருந்து ஒரு பாடத்தையாவது கற்றுக்கொள்ளலாமா என்று யோசிக்கிறேன். இறைவனுக்கு மட்டுமே முதலிடம். மார்த்தா தன்னுடைய இல்லத்திற்கு வந்த இயேசுவுக்கு சிறப்பாக விருந்து உபசரிக்க வேண்டும் என்பதற்காக பரபரப்பாக அலைகிறார். ஆனால் அவர் இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவருடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை கேட்க மறந்து விடுகிறார். இன்றைக்கு நாமும் கூட மார்த்தாவை போன்று இறைவனுக்கு முக்கியத்துவம் தராமல் உலக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மிடம் சொல்கிறார், தேவையானது ஒன்றே, அதுதான் அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுவது. நாம் இறைவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் தந்து வாழ்கிறோமா என யோசித்து பார்ப்போம். இறை காரியங்கள் அப்படின்னா எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற பணிகளிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார். ஒரு சமயம் திருத்தந்தை 3ஆம் யூஜன் தன்னுடைய ஆன்ம குருவிடம், திருச்சபை அன்றாட அலுவலர்களுக்கு இடையே எனக்கு இறைவனுடன் ஜெயிப்பதற்கு நேரமே இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டார். அதற்கு அவர், உமது ஞான வாழ்வுக்கு முதலிடம் கொடுத்து இறைவேண்டலில் முழுமையாக கருத்தூன்றி நிற்காவிடில் திருச்சபையிலே அலுவல்கள் எல்லாம் நீர் எதிர்பார்ப்பதை விட மிக விரைவில் உம்மை நரகத்திற்கே இட்டுச் செல்லும், இது எச்சரிக்கை என்று சொன்னாராம். திருத்தந்தை அவர்களை போன்றுதான் நாமும் பல நேரங்களிலே நம்முடைய அலுவலர்களுக்கு மத்தியிலே எனக்கு ஜெயிப்பதற்கு நேரமே இல்லை என சாக்குப்போக்கு சொல்லுகிறோம். சிறியோரும் இளையோரும் அருள் சகோதரிகளும் அருள் சகோதரர்களும் அருள் பணியாளர்களும் ஆயர்களும் இப்படி சொன்னால் திருச்சபை எங்கே போகும்? ஆனால் இறைவனோடு இணைந்திராத வாழ்க்கை அடித்தளமில்லாத வீட்டிற்கு சமம் என நாம் புரிந்து கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கிறது. எனவே இறைவனிடத்திலே நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். மார்த்தா ஆண்டவர் இயேசுவிடம் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார். அவர் இயேசுவை மெசியா, இறைமகன், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் என்று நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் இயேசுவிடத்தில், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லி இயேசுவிடத்திலே கொண்ட ஆழ்ந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். மார்த்தாவை போன்ற நாம முடிந்த வரைக்கும் இறைவனிடத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று முடிந்தவரை விருந்தோம்பலில் சிறந்து விளங்க வேண்டும். நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்மை தேடி நாடி வருகின்றவர்களுக்கு எந்தவித பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இன்றைக்கு இவருக்கு அல்லது இவளுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து செயல்பட்டு அந்த விருந்தோம்பல் உணர்வுகளிலே, பண்புகளிலே, உபசரிப்பிலே நாம் சிறந்து விளங்கிட வேண்டும் என மார்த்தா நமக்கு ஒரு பாடத்தையும் கற்றுத்தருகிறார். அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை, ஒரு நேரம் ஒதுக்க முடியாதுன்னு சொன்னால்
உண்மையான அது மனித பண்பாக இருக்குமா என்று தெரியல. ஆனால் அவசரப்பட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் வந்தாங்கன்னு எப்படி கவனிக்கிறது என்ற கேள்வி கூட நமக்கு வரலாம். ஏற்கனவே திட்டமிட்டு வருகிறார்கள் நம்மை தேடி என்று சொன்னால் ஓகே, அது அந்த விருந்தோம்பலிலே நாம் ஈடுபடுவது நிச்சயமாக நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவசர நிகழ்வுகள் வருகின்ற பொழுது அதையும் நாம் பொறுத்து கொள்ளதான் வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் அடிப்படையிலே விருந்தோம்புகின்ற பண்பு நம் யாவருக்கும் வேண்டும் என்பதை இந்த வார்த்தா வழியாக இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். முடிந்த வரைக்கும் இறைவனை நம்பி இறைவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விருந்தோம்பலில் ஈடுபட்டு இறைவனுக்குரிய காரியத்திலே அதிகமாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள தேவையான வழிகளை கடவுள் தருமாறு இந்த நாளிலே வேண்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, தர்மையான நாளுக்காக எங்கள் வாழ்க்கையின் பாடங்களாக கொடுக்கப்பட்டுள்ள மார்த்தா மரியாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வீட்டிலே பணிபுரிகின்ற வேலை செய்கின்ற சகோதரர்கள் சகோதரருடைய வாழ்வுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் நல்ல உழைப்பையும் அதற்கு ஏற்ற உரிமைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை தாரும். இந்த நாளிலே நாங்கள் இறைவா உம்மை மட்டுமே நம்பி வாழுகிற ஒரு சூழலிலே எங்களை நம்பி வாழுகின்றவர்கள், நம்பி தேடி வருகின்றவர்களை விருந்தோம்பல் மூலமாக அவர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல பண்புகளையும் எங்களிலே வளர்த்தருளும் ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும்
குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர்ப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலை
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.